என்ன ஆமா. விஷயமா இங்க வந்திருக்கீங்க ஐயா நீங்க? நானே சாமிகிட்ட வந்து அருள்வாக்கு சொல்றாருன்னு கேள்விப்பட்டு ம். நானும் என்னுடைய சம்சாரம் வந்து பார்த்தோம். ம். அருள்வாக்கு சொன்னார். எங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் இருந்தது. ம். அந்த ஒரு சுணக்கம், ஒரு கண் திஷ்டி மாதிரி, ம். மற்றபடி 2, 3 பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு வந்திருந்தோம். ம். எங்களுடைய வீடு சம்மந்தமாக ஆ. வந்து பார்த்தப்ப அவர் சொன்னார், ஒரு பூஜை வைக்கணும்னு சொன்னார். ம். அப்புறம் அந்த பூஜையை வச்சோம். ம். வச்சு தொடர்ந்து ஒரு 5 வாரத்துக்கு விடாமல் வாங்க, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் வாங்கன்னு சொன்னார். கரெக்டாக 7 வாரம் வந்தோம். 7 வாரம் வந்ததுக்கப்புறம் இந்த இந்த இடத்துக்கு வந்து சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அதோடைய ஃபோர்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்குது. ஒரு மாற்றம் தெரியுது எனக்கு. ஒரு மாற்றம். நீங்க எந்த அளவுக்கு நீங்க நல்லா நம்பி பிரார்த்தனை பண்றீங்க? எப்படிமா? இப்போ வந்து இல்லை அதாவது எப்படி வந்தீங்க? அதாவதுங்க, இந்த அம்மாவுக்கு வந்து சாந்த சொரூபி, உக்கர சொரூபி. சாந்த சொரூபி, உக்கர சொரூபின்னு 2 இருக்குது. சாந்த சொரூபிங்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து ரொம்ப சாந்தப்படுத்துறது. உக்கர சொரூபிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆத்வேகமாக இருக்கிறது. ரொம்ப ஒரு அது என்ன பவர்ஃபுல்லாக இருக்கிறது, அகோரமாக. அதுதான் உக்கர சொரூபிங்கிறது. அதை துஷ்டத்தை கெட்டதை அழிக்கிறதுக்கு வல்லமை பொருந்தி அம்மனும் நமக்கு அதில் கொடுக்கக்கூடிய சாந்த சுரூபியாகவும் இருக்கிறதுக்கு பேர் தான் இது. இது கோயிலில் வந்து கரெக்டாக அந்த டைமுக்கு பூஜை செய்கிறாங்க. அது ரொம்ப முக்கியம். 1 மணினா 1 மணிக்கு பூஜையை முடித்து எல்லாத்துக்கும் அன்னதானம் வழங்கிடுறாங்க. ஒரு சிறப்பு இருக்குது. இந்த மண்ணை மதிக்கும் போதே நமக்குள்ள ஒரு மாற்றம் தெரியுது. அப்புறம் இங்கே வந்து சாமி கும்பிட்டு போகும்போது மனசுக்குள்ள ஒரு அமைதி தெரியுது. ஏதோ ஒரு கெட்டது நம்மளை விட்டு விலகிறது அப்படிங்கிறது வந்து இருக்குது. இருக்குங்காட்டி தான் நமக்குள்ள ஒரு மாற்றம் தெரியுது. நல்ல ஒரு தெய்வீகமான ஒரு ஒரு நல்ல தெய்வீகம் நிறைந்த ஒரு கோயில். இந்த கோயிலில் வந்து அம்மன் வந்து சாந்த சுரூபியாக, உக்கர சுரூபியாக இருக்கிறது ரொம்ப விசேஷம். எல்லாருமே நமக்கு ஏதாவது வழிபாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து சாமி கும்பிட்றதுங்கிறது சால சிறந்தது. நல்ல வழிபாடு உள்ள ஆலயம் தான் இது. கரெக்டாக மதியம் 1 மணிக்கு பண்ணிடுறாங்க. அதே மாதிரி சாயந்தரம் 6 மணிக்கு பண்ணிடுறாங்க. அந்த செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் உச்சி பூசம் 1 மணிக்கு முடிஞ்சது. வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரசாதம், அன்னதானம் வழங்குறாங்க. மிக சிறப்பு வாய்ந்தது. ரொம்ப அமைதியான இடம், அமைதியான கோயில். எல்லாரும் அவங்கவுங்களுக்கு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வந்து இங்கே தெய்வத்தை வழிபட்டுட்டு போகலாம். நன்றி. சரிங்கய்யா, இந்த அம்மா வந்து டிஃபரெண்டா பார்க்குற மாதிரி தெரியுதா உங்களுக்கு? ஆமாம், டிஃபரெண்ட்டாக இருக்குது. தமிழ்நாட்டிலே வந்து அம்மா வந்து கேரளா டைப்பில் இருக்குது அப்படிங்கிறது. ஆமாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நாம் வந்து இங்கே வச்சு நம்ம தமிழ்நாட்டில எல்லாம் ஒரு சிலை வடிவில் செஞ்சு அலங்காரம் பண்ணி அதை நாம் வந்து என்ன சொல்லுவோம், ராஜ தரிசனம் மாதிரி பண்ணுவோம். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. இது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உள்ள சாமி சிலை வச்சுருக்கிறதோ, சாமியினுடைய படம் வச்சு தீபாராதனை காட்டுறதோ பார்த்திங்கன்னா மற்ற நம்ம கோயில்கள் கும்பிட்றக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. சரி, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க?